வாழிய வாழிய வாழியவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் 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 வேண்டவே வேண்டாம். மருந்துக்கு ஜிஎஸ்டி வேண்டாம். மருந்துக்கு ஜிஎஸ்டி வேண்டாம். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கத்தினர் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கக்கூடாது, மருந்து விலை நிர்ணயம் ஏழை எளிய மக்களை பாதிக்காத வகையில் உருவாக்க வேண்டும், சுகாதாரத்திற்காக ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய நிதியை மேலும் உயர்த்த வேண்டும், ஒன்றிய அரசு தொழிலாளர்களுக்கான தங்களுக்கு பாதுகாப்பாக இருந்த 29 தொழிலாளர் நல சட்டங்களை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமாக 4 தொகுப்புகளாக மாற்றி முழுமையாக அமல்படுத்த முடிவெடுத்துள்ளனர். அரசின் இந்த முடிவு எங்களுடைய எதிர்காலத்தையும் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும். எனவே ஒன்றிய அரசு இந்த 4 சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும். மருந்து விற்பனை பிரதிநிதிகளுக்கு பொருந்தக்கூடிய சட்டமான விற்பனை அபிவிருத்தி பணியாளர்கள் சட்டம் 1976 மாற்றக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாளை சென்னையில் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். ஒன்றிய அரசு எங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் அனைத்து மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். என்பது மருந்தினுடைய கடைசியாக பேஷண்ட் விற்கக்கூடிய விலைக்கு அன்று இருந்தது. அதை எதிர்த்து மருந்துடைய தாய் தந்தைக்கு ஒரு தொழிலாளி மருந்து என்று வாங்கும் போது அதற்கான வரி என்பதை கூடாது என்பதுதான் கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக உச்சநீதிமன்றத்தில் வந்த ஒரு கேஸினுடைய அடிப்படையில் மிக முக்கியமாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மருந்து நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 990 கோடி ரூபாய் லஞ்சமாக அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்தது என்பது வெட்ட வெளிச்சமாகி அதில் பெரும் பகுதியை ஈட்டியது பிஜேபியினுடைய கட்சி. அப்போ அந்த மாதிரி லஞ்சமாக வாங்கியவர்கள் இந்த நிறுவனங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மருந்து ஒவ்வொரு வருடமும் லாபம் என்பது நிச்சயிக்கப்பட்டு அதுதான் சந்தைக்கு